வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வீட்டு சூரியராஜன். இன்று என்ன பார்க்க போனால் பச்சை பயிறு பாயசம் சங்கரா சதுர்த்தி ஸ்பெஷல். பச்சை பயிரை ஒரு கடையில் போட்டு வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். புண்ணியமாக நல்லா புண்ணியமாக வறுத்தரிச்சு இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ அந்த தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இப்போ அந்த பச்சை பயிர் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பச்சை பயிரை நம்ம கழுவி வச்சுருக்கோம். பாருங்கள், அந்த கழுவி வச்ச பச்சை பயிரை அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ பச்சை பயிர் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த நேரத்தில் தனியாக நம்ம ஒரு எண்ணத்தில் வெள்ளத்தை போட்டு, வெள்ளத்தில் மண் கல்லுலாம் இருக்கும், அதனால் அது ஒரு தண்ணியில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி அதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி அப்படியே அந்த பருப்பில் சேர்த்துட்டு அல்லது தூசலாம் பாருங்கள். இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு கலந்துக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஏலக்காய் வாசனைக்கு இது கூச்சின்னு இருக்குது. பக்கத்தில் வச்ச கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஏலக்காய், முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக முந்திரி நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூவை லேசாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பூ கலர் மாறிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த பக்கத்தில் இருக்க பாயசம் கூச்சி நேரத்தில் அதில் சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி அது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு சுட சுட பருப்பு பாயசம் ரெடி.